பாருங்க, நேற்று வரையும் திரிசா நயன்தாராவோட கட்டி பிடிச்சவருக்கு அவருக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். நேற்று சினிமாவில் த்ரிஷா நயன்தாராவை கட்டிப்பிடித்த உதயநிதி இன்று எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக உள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். என்ன செஞ்சிருக்காரு? அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற பிறந்தப்பா கருணாநிதிக்கு மகனா பிறக்கணும். என்ன சொல்றீங்க? எந்த தியாகமும் செய்யாம, நான் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, எந்த தியாகமும் செய்யாம, எந்த உழைப்பும் கொடுக்காம அப்ப முதலமைச்சர்னால வந்தது. அதை காட்டில இன்னைக்கு கோவிட், இன்னைக்கு வந்தீங்கன்னா ஓணம் பண்டிகை. நான் இப்ப கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப சொன்னாங்க ஓணம் பம்பர் பரிசு இருக்குங்க. இன்னைக்கு ஓணம் பம்பர் பரிசு யாருக்குன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு. யாரு? கருணாநிதி பேரனுக்கு, கலைஞர் கருணாநிதி பேரன். பாருங்க, நேற்று வரையும் திரிசா நயன்தாராவோட கட்டி பிடிச்சவருக்கு அவருக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்குமாப்பா? என்னங்கம்மா கிடைக்குமா? கருணாநிதி குடும்பம் பிறந்தா தான் கிடைக்கும். நம்மளாம் பார்த்து ஏங்க வேண்டியதா? என்ன சொல்றீங்க? நான் சும்மா சொல்றேனா? உண்மையை சொன்னா பொய் சொல்றேன்? சொல்லுங்கம்மா, உண்மையை சொன்னா பொய் சொல்றேன். பூரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா அவருக்கு என்ன பின்புலம்? இதே உதயநிதி தேர்தல் முன்பாக கேட்கிறாங்க, நீங்க திமுகவில் வந்து பதவிக்கு வருவீங்களா, சட்டமன்ற உறுப்பினராக வருவீங்களா, மந்திரி ஆவீங்களான்னு கேட்குது. உதயநிதி என்ன சொல்ற? சாச்சா உண்மையே சொல்றேன், நீங்க அதையும் போடுங்க, ஊடகங்கள் அதுல போடுங்க. அப்ப சொல்லுவாரு, அதுல என்ன சொல்றாரு? என்னை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, ஆனா உங்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க, தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாம எனக்கு எப்படி கிடைக்கும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.